Chairman, Dr. K. Ramakrishna, to honor the chief guest with shawl and memento. Please, sir. Thank you, sir. உண்மை ஒளிபெருக்கி ஊடக ஆளுமை நடமாடும் செய்தித்தாள் அரசியல் சாணக்கியர் விவாத வித்தகர் அவரே திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். Performing for change and reporting for truth, together a powerful youth. With every role, a story unfolds, a journalist patient for our tool. Acting with purpose, writing with mind, shining a light on what's right. Through art and journalism, he strived to make a difference and thrive. One such eminent person is the chief guest of the day, Mr. Rangaraj Pandey, Indian journalist and actor. I now request him to address the gathering. Please, sir. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை காவி அஞ்சிலே ஒன்றாராக அவர்களுக்காக அஞ்சிலே ஒன்று பெற்றான் கேட்கின்ற எல்லாரும் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எங்கள் எழுத்துக்காவான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. 9 மணிக்கு காலையில் உட்கார வச்சாங்களா இங்க? முதல் நாளே இந்த அடி அடிச்சா 4 வருஷம் எப்படி வண்டி ஓட்டுறது? அப்படியே கண்ணெல்லாம் கிறங்கி அப்படியே சுத்தி. இதுக்கு எங்க பள்ளிக்கூடம் எவ்வளவோ பரவாயில்ல அவ்வளவு தெரியும். நான் கூட என் பள்ளிக்கூடத்தை திட்டிக்கிட்டே இருந்தேன். என்னத்த பாடம் நடத்துறாங்க, என்னத்த உயிரை வாங்கினாங்க, 12 வருஷம் போட்டு கூட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா காலேஜ் பயங்கரமா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். நேற்று வரைக்கும் நான் எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், எல்லாம் தூர காலேஜ் தெரியுங்கள, ஃபுல் பேண்ட் தான் போட்டுக்குவோம். இந்த யூனிஃபார்ம் கொடுக்கறது, இந்த பேகை சுமக்கிறது, இந்த பொதி மூட்டை கொடுக்குற மாதிரி புக்கை தூக்கி அவ்வளோ வந்து கொடுத்துட்டு ஹோம் ஒர்க் எழுதுனியா, நோட்ஸ் சாப்பிட சொல்லுதுங்க, இந்த பிசினஸ் எல்லாம் வச்சுக்கூடாது. ஒரே ஒரு நோட்டு, அதுவும் பெருந்தன்மையா நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் சட்டப்பாட்டில் ஒழிச்சிட்டு வருவோம். அதுக்கு மேலே ரொம்ப தொந்தரவு பண்ணிங்கன்னா அப்புறம் வரவே மாட்டோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்படிலாம் யாரும் தப்பிக்க முடியாது. பின்னாடி கேட்ட தெரியும் பார்த்துக்கோங்க, கூட்டிட்டாங்க. உள்ள ஒருக்கு என்ட்ரி கொடுத்தா 4 வருஷம் கழிச்சு தான் விட மாட்டாங்க. அது மாதிரி ரொம்ப தெளிவாகி போச்சு. வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆல். இந்த அருமையான வயசுல, இந்த 17-18 வயசுல வந்து உலகமே தெரிஞ்சிருக்கும். நீங்க பார்த்துப்பீங்க, பேரண்ட்ஸ் கூட இருக்கீங்க. இந்த உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க பெத்த மாணிக்கம் இருக்குது, அந்த மாணிக்கம் 7ஆம் கிளாஸ்லயே உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு தெரியும் நீ பேசாம ஐ நோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுப்பாங்க. அது வந்து அப்பா ரொம்ப ஓவரா கோபப்பட்டு இருக்காரு, அது அண்ணன் வச்சுக்கிட சொல்லு, ஏன்ட்ட வச்சுக்கிட சொல்லாது அப்படின்பாங்க. இன்னும் பல பேர் வந்து இங்கெல்லாம் அப்படி இருக்காரு. நகரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாட்ட சொல்லும் போது சொல்றாங்க, அப்பாட்ட வந்து திட்ட வேண்டாம்னு சொல்லி தர மாட்டாங்க, உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லுறாங்க. ஏன் புருஷனை உனக்காரு அந்த ரேஞ்சுக்கு நீங்க தெல மாட்டாங்க. ஃபுல் ஃப்ரீடம். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லயே அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. 12th வரைக்கும் முடிச்சுட்டு இப்ப காலேஜ் வரை போயிட்டான். நம்ம சேர்மன் சொன்னார்ல, தோளுக்கு மேல வளர்ந்தாலே தோழன்னு. இவன் தோழன் கிடையாது, நமக்கு மாஸ்டரா இருப்பான் பொழுது. அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னா. எதுவா இருந்தாலும் நமக்கு இந்த செல்போனை நோட்ட தெரியாது. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 50 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்களுக்கு செல்போனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நம்ம போனை எடுத்தா அலோ அப்படின்னு கத்துவோம். அது போன் இல்லாம கத்துனாலே அவனுக்கு கேட்டுரும். அது போன்ல கத்த வேண்டியது, போனை வச்சுக்கிறதுனாலே அவனுக்கு நமக்கு எந்த ஒரு குமாரவளி நாம கேட்டும். ஆனா நம்ம வந்து போனை வச்சுக்கிறது அவ்வளவுதான். ஆனா இவன் பாருங்க, வந்த உடனே செல்போனை பிரிச்சு வாங்கின உடனே அந்த செல்போனை பிரிச்சு மேய்ஞ்சிடும். அந்த செல்போனை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னு உடனே உங்களுக்கு வாழ்க்கையவே ஹேண்டில் பண்ண தெரியலன்றான். இது கூட தெரியலையப்பா அவனுக்கு என்னப்பா அப்படின்னா நமக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். நம்ம போய் செல்போனை இந்த நோண்டணும்னால அநேகமா அவன் இன்ஜினியரா தான் அவன் போல தெரியுது. அப்ப நம்ம இந்த காலேஜ்ல கொண்டு இன்ஜினியர் சேர்த்த வேண்டியதா. எதுக்குப்பா இன்ஜினியர் சேர்த்த? என் பையன் எப்ப பார்த்தாலும் செல்போன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏய், அது ஒரு நோய்டா, அது ஒரு பிரச்சனை. அவங்களுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ல அத்தனை வருஷம் சொன்ன மாதிரி 24 மொபைல்ல இருந்தாங்கன்னா நீ இன்ஜினியரிங் காலேஜ் போக கூடாது, டாக்டர்கிட்ட போகணும். 24 மொபைல் நோண்டிட்டு இருந்தா நமக்கு வந்து ஒரே பெருமிதம். நமக்கு தான் அந்த மாதிரி தெரியல, நம்ம பிள்ளைகளாவது அந்த மாதிரி பெருசா வரட்டுமே. எல்லாரும் சொன்ன மாதிரி நான் படிக்கல, என்னுடைய எனக்கு படிக்க வைக்கல, எனக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல, அப்ப என்னுடைய பிள்ளைய படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அவங்க தெரியணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய
45% பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல கிட்ட இந்தியாவில பாத்தீங்கன்னா 60% மேல, தமிழ்நாட்டுல 45% மேல. ஏன் அப்படின்னா நீங்க வந்து தயவுசெய்து விசாரிச்சு பாருங்க. நம்முடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்து அதிகமா மாணவர் சேர்க்கை விதத்துல பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் கிட்டத்தட்ட 12-13 லட்சம் பேர் வந்து 10th எழுதுவாங்க. நீங்க 10th எழுதிருப்பீங்களா? அப்ப அப்படியே நீங்க +2க்கு போனீங்கன்னா 8-9 லட்சம் பேர் எழுதுவாங்க. அப்புறம் அப்படியே காலேஜுக்கு போனீங்கன்னா அது வந்து பயங்கரமா சர்ன்னு குறைஞ்சிடும். அப்ப காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறதே பெரும்பாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்க நிறைய இருப்பீங்க, நீங்க பாத்துக்கோங்க. இந்த வருஷத்தையும் அடுத்த வருஷத்துலயுமே உங்க கிளாஸ்மேட் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. 18-19 வயசுல உங்க கிளாஸ்மேட் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு ஒரு கால் கட்டு போட்டுக்க, நீ படிப்பியோ அடிப்பியோ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் வந்து நீ அங்க போய் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கணும். அப்படிப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கிற இடத்துல உங்களுடைய அப்பா அம்மாக்கள் உங்களை மேலே படிக்க வைக்க கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? யூ ஷுட் தேங்க்ஃபுல் டு them first. என்னைய படிக்க வைக்கிறதுக்கா வந்திருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு முதல்ல நன்றி வரும். இல்ல அப்படின்னு உன்னை படிக்க வைக்காமலே விட்டுருப்பாங்க. படிக்காட்டா என்ன ரொம்ப நிம்மதியா இருந்திருக்குமே நினைக்கும் இல்லையா? எதுக்கு சார் படிக்க வச்சு? கரெக்டா சொன்னீங்க. படிக்க விடாம இருந்தா நம்ம ஒரு ஆடு மேய்ச்சிருக்கலாம், மாடு மேய்ச்சிருக்கலாம். எங்களுடைய பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க ஆடு மேய்க்கிறது அரசு தொழிலாக்குவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளும் அது மாதிரி ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் சொல்லி நம்ம கொண்டு போயிருக்கலாம்னு நினைக்கலாம். அது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய சேர்மன் வந்து கோழி பண்ண வச்சிருந்தவர் சொன்னாரா? கேட்டீங்களா? அந்த கோழியை மேய்ச்சி பழகிட்டா 25 வருஷம் உங்களை மேய்ச்சிட்டு இருக்காரு. எங்கிட்ட தப்பிக்க முடியாது. கோழி பண்ண காலேஜ்ல மாறி போகும்போது இன்னைக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க படிச்சோ 4 வருஷத்துல நீங்க முடிச்சோ முடிகிறது இல்லை. அவங்க சேர்மனும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் பிரின்சிபலும் எல்லாருமே சொன்னது போல ஒவ்வொரு நாளும் யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப் எவ்ரி டே. உள்ள வந்து வருஷம் பயங்கர ஜாலியா இருக்கும். எல்லாத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்ன கிடைக்கும்? ஒண்ணு அந்த +2 அந்த பிரஷர் போயிடுச்சு. முதல்ல அதுல இருந்து அப்பா அதுலயே பிபி வந்துடும் போல தெரிஞ்சது நிறைய பேருக்கு. அந்த +2 படிக்கிற எருமை மாடுதான் மேய்க்கணும், உனக்கு நான் மாடு கூட வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி +2 படிக்க வச்சு ஒரு நாள் கோவத்துல பையன் வந்து அப்பா கேட்டான், என்னைய +2ல இவ்வளவு மார்க் வாங்க சொல்லிட்டு நீ இவ்வளவு மார்க் வாங்க அப்படின்ட்டான். இவ்வளவு டேஞ்சரான கேள்வி தெரியுமா அது? உடனே அப்பா கஷ்டப்பட்டு படிச்சாரு. நான் அவ்வளவு மார்க் வாங்க முடியலன்னு சொல்லிதான் உடனே இவ்வளவு மார்க் வாங்க வைக்கிறா படிக்கிறேன். இப்படி சமாளிக்க வேண்டியிருக்கல வேற இல்ல. இப்ப இங்கதான் ஓவரா பேசுறாங்களே, எல்லா படத்தையும் பார்த்துறாங்க, எல்லா புக்கையும் படிச்சிருக்காங்க, எல்லா மொபைல் நோண்டுறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேச தெரியும். இப்ப எங்களுக்கு சயின்ஸ் தெரிஞ்சிருக்கோம், ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கோம் தெரியாது, நல்லா பேச தெரிஞ்சிருக்கு. இந்த ஜெனரேஷன்ல பயங்கரமான சேலஞ்ச் கொடுக்குறாங்க, பெரிய அளவுக்கு பேசுறாங்க. இந்த குரூப்ல இங்க இருக்கக்கூடிய 1000 மாணவர்கள்ல கோட்டு படம் பார்த்து முடிச்சது யாரு? கோட்டு படம் பார்த்துட்டேன். சும்மா கைது எனக்கு தெரியும், நான் கூட டிக்கெட் வச்சிருக்கேன். யோசிக்கிட்டா அப்படியே பிரின்சிபல் பாத்துருவாரோ, நம்மள நோட் பண்ணிடுவாரோ, ஓ அந்த புளிச்சட்டை போட்ட போய் தான் யாருமே பார்க்கலையா? எவ்வளவு பெரிய பொய்! அப்ப வருஷம் உள்ள நுழைஞ்சோடனே பொய் சொல்ல ரெடி ஆயிட்டு இந்த மொத்த கேங்கும் கோட்டு படம் பார்க்கலையா? இது நாட்டுக்கு அடுக்குமா? உங்களை நம்பி கட்சி ஆரம்பிக்க முடியுமா? உங்களை நம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியுமா? இந்த மொத்த குரூப்ல ஒருத்தர் பார்க்கலாம். பரவாயில்ல, கேமரா இந்த பக்கம் தான் திருப்பி வச்சிருக்காங்க, உங்க பக்கம் திருப்பி பயந்துட்டீங்க போல இருக்கு. நம்ம மாட்டு கையை தூக்க அந்த வெள்ளை சுடிதார் போட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லி போல இருக்கு. அதுக்குள்ளேயே படம் வந்து 4 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள போட்டு பார்த்து அப்படி சொல்லி சொல்றேன். தலா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? ஸ்கூல்ல இருந்து வெளியே வரவே இல்லை போல தெரியுது. பயங்கர டிசிப்ளின் தான். இந்த காலேஜுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்களை ஸ்கூல்லேயே ரெடி பண்ணி தான் அனுப்பி போட்டுருக்காங்க போல. அந்த காலேஜுக்கு போனேன்னா அதுக்கு நாங்களே பரவாயில்ல தோணுப்போட பார்த்து கொடுத்துட்டு அனுப்பி போட்டுருக்காங்க போடுது. அவங்க வந்து பிரின்சிபலுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். சரி, நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பொய்யை இங்கேயோட விட்டுறணும். நாளையில இருந்து பொய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு என் முன்னாடி பொய் சொன்னீங்க, அதோட முடிஞ்சு வச்சு. எனக்கு உங்களுக்கு டீல் அங்க முடிஞ்சு வச்சு. ரைட்டா? நான் ஒரு கேள்வி விட்டு நீங்க ஒரு கொஸ்டின் முடிஞ்சு. நாளையில இருந்து அப்படி சொல்லக்கூடாது. இவங்க சொன்ன நிறைய ஆச்சரியமான விஷயங்களை நீங்க கவனிக்கணும். உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு அவர்களை பார்த்துக்கிட்டு, அவங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, அவங்களுடைய உற்றார் உறவினர்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, சேர்மன் ஆச்சரியமா சொன்னாங்க, அவர்களுடைய 90 வயசுக்கு மேலேயும் அவருடைய தகப்பனார் மேல அவர் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தார் அப்படின்னு. அப்ப அப்படி வந்து ஒரு மரியாதை வச்சிருந்த பிள்ளை இன்னைக்கு தன்னுடைய தகப்பனார் பேர்லயே இவ்வளவு பெரிய கல்லூரி ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய பெருமையை வந்து அவருக்கு தேடி கொடுத்தது. சரிங்களா? அவர் வெறும் ஒரு முதலாளியா மட்டும் இருந்தாரு, ஒரு பண்ணை முதலாளியா மட்டும் இருந்தாரு, பண்ணையம் பண்ணிட்டு இருந்தாருன்னா வந்து
அவரை வந்து நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா பேர் சம்பாதிச்சிருக்க முடியாது. ஆனா 25 வருஷமா இந்த காலேஜ்ல இருந்து இந்த குரூப்ல இருந்து வெளியே போன ஒவ்வொரு ஒருத்தனும் இந்த கல்லூரியை, இந்த தாளாளரை, இந்த சேர்மன் அத்தனை பேர் மனசு வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த கல்லூரி வந்து அவ்வளவு பெரிய பிரேக்கிங் த்ரூ கொடுத்துச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதுக்கான விஷயம். இன்ஜினியரிங் வந்து நிறைய பேரு இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படிங்கறக்கா சேரும். நிறைய பேர் இன்ஜினியரிங் எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக சேரும் தெரியாம பக்கத்து வீட்டுல ஒருத்தர் சேர்ந்தா, எதிர்த்து வீட்டுல சேர்ந்தா, என் கிளாஸ்மேட் சேர்ந்தா, என் ஃப்ரெண்டு சேர்ந்தாங்க இருக்கா சேர்ந்தான். அவனுக்கு இன்ஜினியரிங்ல பெரிய கனவு இருக்குல்ல, யாரோ சேர சொன்னாங்க, யாரோ சேர்ந்தாங்க. அவனுக்கு நம்ம வீட்டுல இப்ப இன்னொரு தாய் மாமா இருப்பாரு, இல்லாட்டி ஒரு சித்தப்பா இருப்பாரு, அவர் வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு போவார். நம்ம ஒண்ணு வாய திறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு, இந்த மருமகனே நீ தான் படிக்கணும் பாத்துக்கோ, மருமகளை என்ன செய்யணும் பாத்துக்கோன்னு. உடனே நம்ம வீட்டுல அம்மா அப்பா இல்ல சித்தப்பா சொல்லிட்டாண்டா, மாமா சொல்லிட்டாண்டா, அவனுக்கு ரொம்ப கோவத்துல பாத்துக்கோ பேச்சு. இப்படி சித்தப்பா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக நான்லாம் இன்ஜினியரிங் படிக்க முடியுமான்னு கேட்க முடியாது. அப்ப யாருடைய சாய்ஸோ, உங்களுடைய சாய்ஸோ, உங்களுடைய பேரண்ட்டுடைய சாய்ஸோ வந்தாச்சு, இன்ஜினியரிங்ல சேர்ந்தாச்சு, இருக்கக்கூடிய இத்தனை டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றதுங்கிறது, இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிச்சாலும் அதை யாரும் மாத்த முடியாது, கேரண்டியா பண்ணணும். அதுல எவ்வளவு ஹையஸ்ட் மார்க் வரணும் பாருங்க, எவ்வளவு ஹையஸ்ட் மார்க் வாங்க முடியும் பாருங்க. வெறுமனே வந்தோம் 4 வருஷம் கடத்தணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இல்ல. அதற்கு நீ வந்து பிஏ படிச்சுட்டு போயிருக்கலாம், படிக்காமலும் போயிருக்கலாம். பிஇ படிக்கும் போது, இன்ஜினியரிங் படிக்கும் போது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இதெல்லாம் தொழில்முறை படிப்புகள். இத படிப்பு முடிச்ச உடனே உங்க எல்லாருமே சொன்னாங்க எப்படிப்பட்ட பிளேஸ்மெண்ட்கள் ஆயிருக்குன்னு. உங்களை மாதிரி படிச்சவங்க 4 வருஷம் முன்னாடி இங்க சேர்ந்தவங்க இங்க இருக்கீங்க, ஒரு 1000 பேர் அப்ராக்சிமேட் வச்சிருந்தீங்கன்னா இதுல 93% பேருக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில போனாங்கன்னா 93% பேருக்கு பிளேஸ்மெண்ட். ஜஸ்ட் இமேஜின், 7% பேரை தவிர இந்த காலேஜ் முடிச்ச உடனே 93% பேர் கையில வேலை வச்சிருந்தாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம் பாத்துங்க. இது எங்கேயுமே சாதாரணமா சாத்தியம் இல்லாத 93% பிளேஸ்மெண்ட்ங்கிறது கற்பனை பண்ண முடியாத விஷயம். இன்னொரு ஆச்சரியமான பாயிண்ட் சொன்னாங்க, அவங்க இங்கிலீஷ்ல சொன்னதால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் வந்து ரொம்ப அருமையான ஒரு பழமொழி சொன்னார், சைனீஸ் பழமொழி சொன்னார். இருக்கா? அந்த சைனீஸ் பழமொழி இங்கிலீஷ்ல சொன்னார், எல்லாரும் அப்படியே அமைதியா மூஞ்சிய பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல சொன்னார், கை தட்டிங்க. அந்த பழமொழியா, நமக்கு தான் சைனீஸ் தெரியுமே அப்படின்னு. ரைட்? அப்ப நிறைய விஷயம் நம்ம கவனிக்காம மிஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். அந்த 93% பிளேஸ்மெண்ட்ல வருஷத்துக்கு 22 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஆள் போங்க. 22 அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மாசத்துக்கு 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்ராக்சிமேட். ஒரு மாசத்துக்கு 1.25. இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கா பாருங்க, அதுக்குன்னு ஒருத்தர் வந்திருக்கா பாருங்க, அவருக்கே அந்த சம்பளம் கிடையாது. பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தவருக்கே அந்த சம்பளம் கிடையாது. ஆனா இங்க போன பையனுக்கு ஒரு மாசத்துக்கு 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம், அவனுடைய 20-21 வயசு. ஜஸ்ட் இமேஜின். அப்ப நம்ம கூட படிச்சவன், நமக்கு முன்னாடி படிச்சவன் அந்த இடத்தை தொட முடியும்னா நாம அதை விட பெரிய இடத்தை தொடணுங்கிற ஞாபகம். அவன் 21 லட்சம், ஓஹோ உங்க ரெக்கார்டு 22 லட்சமா சார், நான் 4th இயர் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் போறேன் பாருங்க, அன்னைக்கு 4 வருஷம் கழிச்சு விலைவாசியும் சேர்த்து என்னுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபர் 50 லட்சமா வைக்கிறேன்னா இல்லையா பாருங்கன்னு நினைக்கணும். அதான் நீ பிக்ஸ் பண்ண வேண்டிய கோல். ஆஃப்டர் 4 இயர்ஸ் எனக்கு என்ன ஜாப் ஆஃபர் வரும் அப்படின்னு யோசி. உங்களுடைய சேர்மன் பெரிய பெரிய நிறுவனங்களை இங்க கொண்டு வரணும் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக டிசிஎஸ் மாதிரி நிறுவனங்கள்ல உங்களுடைய சேர்மன் 4000 ஸ்டூடெண்ட் இந்த கேம்பஸ்ல மட்டும், சமயபுரம் காலேஜ்ல தனி, உங்களுடைய குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபுல்லா தனி, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு இருக்கிற பாஸா இருக்கிறவர் டிசிஎஸ் கம்பெனில நாள் முழுக்க வாசல்ல உட்கார்ந்து 2 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்க காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வருங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறார். உங்க மேல எவ்வளவு அக்கறை இருந்தா இப்படி ஒரு விஷயம் பண்ணிருப்பான்னு யோசி. வந்தா வர்றான், வராட்டி போறான், இவனுக்கு வேலை கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, எனக்கு ஃபீஸ் கலெக்ஷன் ஆனா போதும் நினைக்கக்கூடிய பலர் மத்தியில உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த கிராமப்புற பகுதிகளுக்கே வராத டிசிஎஸ் போன்ற, இன்போசிஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் வாசல்ல தவங்கிடந்து நாள் முழுக்க அங்க உட்கார்ந்து, நீங்க அட்மிஷனுக்கு உட்கார்ந்து இல்லையா சித்திரகலா மேடம் முன்னாடி, அந்த மாதிரி அட்மிஷனுக்கு உட்கார்ந்த மாதிரி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கூட உட்கார்ந்து அதுல அந்த 2 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்களுடைய கல்லூரிக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு, அவங்க இதுவரைக்கும் அந்த டிசிஎஸ் நிறுவனம் இதுவரைக்கும் எங்கேயுமே அவ்வளவு தூரத்துக்கு ஆள் எடுத்ததுல அவ்வளவு அதிகமான ஆளை இந்த காலேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப உங்களை விற்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய உழைப்ப போடுறாங்கன்னு பாருங்க.
நம்ம அநேகமா கிருத்திகாவா அது ஒரு பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஃபர்ஸ்ட் அந்த பேரண்டோடைய முகத்தை நீங்க பார்க்கணும். தயவுசெய்து நீங்க அந்த கேமரா திருப்பியான அந்த அந்த தலைவரை காட்டுங்க. அந்த முகத்தை நீங்க பார்க்கணும். அந்த குழந்தைய பத்தி பேசும்போது அந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க முகத்துல எவ்வளவு பெரிய பூரிப்பு. 100% ஸ்காலர்ஷிப்னா என்ன? ஓஹோ, கட்டுறதுக்கு காசு இல்லைங்கன்னா அவங்க கொடுத்தாங்களா? கிடையாது. நீ அவ்வளவு நல்லா படிச்சிருக்க, நீ படிக்கிறது என்னுடைய நிறுவனத்துக்கு பெருமைன்னு அந்த நிறுவனம் காசு கட்டுது, அந்த நிறுவனம் ஸ்பான்சர் பண்ணுது. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இருந்தா எங்களுக்கு பெருமை. இவங்க பேசும்போது 2 வார்த்தை சொன்னாங்க. பிரின்சிபலும் எக்ஸிக்யூட்டிவ் ஜேர்னல் அப்படின்னு வார்த்தை சொன்னாங்க. அதான் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதை நீங்க கேள்விப்படுங்க, இனிமே பார்க்கணும். இன்ஜினியரிங் படிக்க போறீங்க. ஜேர்னல் அப்படின்னா நீங்க ஆனந்தவுடன் குமுதம்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் மேகசின் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொழுதுபோக்கு இதழ்கள், மேகசின் சொல்லுவாங்க. ரிசர்ச் மெட்டீரியல் இருந்து ஆய்வு கட்டுரைகள் வாங்கி இந்தியாவில உலக அளவுல பல்வேறு மொழிகளில் வரக்கூடிய ஆய்வு இதழ்களுக்கு ஜேர்னல் பேர். அதுல நிறைய ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ் எல்லாம் நிறைய உண்டு. அந்த ஜேர்னல் எல்லாம் ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் ஆகிறதே பெரிய விஷயம். அங்க பரிசு போட்டி வாங்கி 100 ரூபாய் 200 ரூபாய் பரிசு எல்லாம் கிடையாது. அதுல பப்ளிஷ் ஆகிறதே பெரிய விஷயம். அதுல உங்களை போன்ற பிள்ளைகள், உங்களுக்கு முன்னால படிச்சவங்க, இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களோடு சேர்ந்து ஆர்டிகிள் எழுதி, தனியாவும் ஆர்டிகிள் எழுதி அந்த ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஆர்டிகிள்ஸ். ஜஸ்ட் இமேஜின். வாத்தியாரும் ஸ்டூடெண்ட்டும் ஒரே தளத்துல ஒரே தரத்துல 2 பேரும் சேர்ந்து அநேகமா பாத்தீங்கன்னா, இங்க எப்படின்னு தெரியாது. நான் என்னுடைய டாக்டர் என்னுடைய மகள் உங்களோட ஒரு 6 வயசு மூத்தவன், சரிங்களா? அவ லாயரா இருக்கிறா. அவ இது மாதிரி ஒரு 4 ஜேர்னல்ல அவருடைய ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருக்கா லீகல் ஏரியால. சோ அவங்களுக்கு எவ்வளவு சேலஞ்ச் தெரியும். இப்ப இந்த மாணவர்கள் ஒரு ஜேர்னலுக்கு எழுதுனாங்கன்னா 60-70% அவங்களுடைய வேலையா தான் இருக்கும். ஒரு 30-40% அந்த மென்டார் அதை கைடு பண்ணி இப்படி மாத்தி செய்யணும்னு சொல்லிட்டு அதை கைடு பண்ணுவாங்க. சோ முழுக்க உங்களுடைய கைடோடைய சேர்ந்தே அந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆனாலும் அந்த பெருமை உங்களுக்கு தான். அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க சாத்தியமா இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணணும், எவ்வளவு ஆசையா படிக்கணும் பாருங்க. அவங்க ஜெர்மன் கத்துக்கோ, ஜப்பானீஸ் கத்துக்கோ, ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கோலாம் சொன்னாங்க. 2 விஷயம் கன்ஃபார்மா கத்துக்கோ. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒண்ணு தமிழ் கத்துக்கோ. தமிழ் எல்லாரும் பேசுவீங்க, எங்களுக்கு தெரியும் சார். தமிழ் என்ன சார், தானா ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தமிழ்ல தானா வளருங்கிற மாதிரி நாங்க வேற லாங்குவேஜ் தமிழ். உங்கள 90% ஆட்களுக்கு தமிழை தப்பு இல்லாம எழுத தெரியாதுன்னு எனக்கு தெரியும். 90% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழை தப்பு இல்லாம எழுத தெரியாது. பேசிடுவாங்க கரெக்டா. கொங்கு மண்டல அந்த ரீஜன் லாங்குவேஜ் வேணும்னா எனக்கு தெரியும்னா நான் கரெக்டா படிச்சிருவேன், பயங்கர கஷ்டம்னா சொல்லி பேசிடுவாங்க. ஆனா எழுத சொன்னா 2 சொல்லினாவா 3 சொல்லினாவா, அவன் தலையில 4 சொல்லி போட்டு இறக்கணும்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்க சொல்லி. ஆனா இதுதான் நிலைமை. நான் சாணக்கியால வேலைக்கு எடுக்கும்போது நான் பாக்குறேன், தமிழ் சரியா படிக்கிறதே பெரிய தட்டிக்கணும். யார் ஒருவனுக்கு தன்னுடைய வரலாறு தெரியாதோ அவனுக்கு எதிர்காலமும் கிடையாது. எவன் ஒருத்தன் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கலையோ அவன் உலகத்துக்கு எந்த பாடத்தை சொல்றது. தயவு செய்து தமிழ் படிச்சது. 2வது முக்கியமான விஷயம், எப்படியாவது கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் படிச்சது. இப்ப உங்களுக்கு பிரின்சிபலும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் இங்கிலீஷ்ல பேசினாங்களா? அந்த 2 இங்கிலீஷ்ல பேசுறாங்களா? பாதி புரிஞ்சது பாதி புரியாம இருந்ததா? இனிமே எல்லா கிளாஸ்லயும் எல்லா ப்ரொஃபஸரும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. எப்படி இருக்கும் பாத்துக்கோ. அந்த இன்ஜினியரிங் புக்கே தண்ணி இருக்கும். அதுவே தூக்குறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். அதுல அவங்க வேற படிச்சுட்டு வந்தவங்க. பின்னாடி பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கவனிச்சிங்களான்னு தெரியல, ஒவ்வொருத்தரும் டாக்டரேட். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் டாக்டரேட். இன்ஜினியரிங் படிச்சு அதுக்கு மேல பிஜி முடிச்சு அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி. நான் கேட்டா இன்ஜினியரிங் பாஸ் பண்றதே பெரிய வித்தம், சாமி போட்ட பிக்சர் நினைப்பேன். ஏதோ ஆண்டவனை காப்பாற்ற அப்படின்னு. இவங்க எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சு பிஜி முடிச்சு ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கி ஒவ்வொருத்தரும் எவ்ரிபடி. ஜஸ்ட் இமேஜின், கரூர்ல இது மாதிரி ஒரு பொருள் இருக்கக்கூடியத இத்தனை டாக்டரேட் வாங்கின ப்ரொஃபசர் கற்பனையே பண்ண முடியாது. இவ்வளவு ஃபேக்கல்டிஸ் கற்பனையே பண்ண முடியாது. அப்ப அவங்க உனக்கு 10th பாடத்தையும் 7th பாடத்தையும் நடத்த மாட்டாங்க. உன்னை கைய பிடிச்சு அப்படியே தாங்கு 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 தாங்கி கொடுப்போம் நினைக்க மாட்டாங்க. நினைக்காத, காதை பிடிச்சு கொடுக்கணும் இழுத்து போயிடுவாங்க. ஓடி வர்றவே பழச்சிடலாம், ஓடி வராதவே சிக்கிடும்.
ஏன்னா அவங்களுடைய ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அவர் என்ன சொன்னாரு அழகா சேர்மன், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்க்குலாம் பேரண்ட்ஸ் வந்து நாங்க கூப்பிட்டா வரணும் சொன்னாரா. தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்கு வர சொல்லி சொல்லல, அதுக்குள்ள நாங்களே பெட்டை நிமித்திடுவோம். முதல் 2 வருஷம் கொஞ்சம் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, நாங்களும் கொஞ்சம் கொடுப்போம், 2 பேருக்கும் ஓடிட்டு இருக்கோம், அப்பா அம்மாட்ட சொல்லி 4 போட்டு கூட்டிட்டு இருக்கோம். தேர்ட் இயர்ல நீங்க வரல, நாங்களே சரி பண்ணி வந்தேன். அவனுக்கு பழைய ஒரு ஜோக் சொல்லுவாங்க இல்ல, ஒரு 5 வருஷம் பயங்கர கஷ்டமா இருக்கும்பா உன் ஜாதகத்தை பார்த்துட்டேன், சரிங்க அதுக்கப்புறம் அதுவே பழைய ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வந்து முதல் 2 வருஷம் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும், அடுத்த 2 வருஷம் பிரச்சனை கிடையாது, அது பழைய. அப்ப அவ்வளவு பெரிய டஃப்பான விஷயம். பாட புத்தகம் புரிந்து கொள்வதே கடினமாக இருக்க போகிறது. நீ வந்து சயின்ஸ் படிச்சிருப்ப, அதுல பிசிக்ஸ் படிச்சிருப்ப, பிளஸ் 2 படிக்கும் போது நீ பிசிக்ஸ் எடுத்திருப்ப, கெமிஸ்ட்ரி எடுத்திருப்ப, பயாலஜி எடுத்திருப்ப, அதுல பாட்டனி ஜுவாலஜி தனியா படிச்சிருப்ப நீ எடுத்து. அப்ப அந்த 3 சப்ஜெக்ட் பார்த்தோம். அதுக்கு உள்ள இன்ஜினியரிங் இன்னும் தனி போர்ஷன். நீங்க 10th வரைக்கும் சயின்ஸ் மொத்தமா படிச்சிருப்பீங்க, பிளஸ் 1 பிளஸ்ல சயின்ஸை 3ஆ பிரிச்சு படிச்சிருப்பீங்க. இப்ப அந்த சயின்ஸை இன்னமும் பிரிச்சு இன்ஜினியரிங் மட்டும் படிக்கணும். பின்னாடி ஒரு மேம் இங்கிலீஷ் சொன்னாங்களே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு கோர்ஸாக இருக்க போவதில்லை. நீ எது படிச்சாலும் ஆர்டிபிஷியல் சேர்த்து படிக்க வேண்டியிருக்கும். ஆர்டிபிஷியல் தனியா படிச்சே நான் வந்து எங்கேயோ போயிடும் நினைக்காது. நீ என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும், நீ வந்து மெக்கானிக்கல் எடுத்தாலும், சிவில் எடுத்தாலும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும், ட்ரிபிள் இ எடுத்தாலும், என்ன எடுத்தாலும் அதுல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும். அப்ப வெறுமனே நீ என்ன படிக்கிற அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். கடுமையான மார்க் ஓம் கூடயே இன்னைக்கு 1000 பேர் சேர்ந்திருக்கான். ஓம் கூடயே இன்னைக்கு 1000 பேர் போட்டியில கிளம்புறீங்க. இந்த ஒரு காலேஜ்ல மட்டும் எத்தனை காலேஜ், எவ்வளவு யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 500 இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் மட்டும். அப்ப ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு பேர் சேர்ந்திருப்பான், எவ்வளவு பேர் இன்ஜினியரிங் ரெடி ஆயிட்டான். 4 வருஷம் கழிச்சு இது எப்படி வெளியே வந்து நிற்கும்? நீ வந்து ஒரு பெட்டி கடையில வேலை பார்க்கறதுக்கோ, நீ வந்து ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறதுக்கோ இன்ஜினியரிங் படிக்க வேண்டியதே இல்லை. அதுக்கு இந்த காலேஜுக்கு வந்திருக்க வேண்டியதே இல்லை. அது நீ எங்க படிச்சாலும் கிடைச்சிடும், எதுவுமே படிக்காட்டாலும் கிடைச்சிடும். அப்ப இன்ஜினியரிங் படிக்கிறது முடிவாகி, இந்த காலேஜ் படிக்கிறது முடிவாகி, இவ்வளவு சண்டை கடையில நீ வந்து கவுன்சிலிங் போட்டு எடுத்து வந்து இந்த படிப்பு வரும்போது you should give your best. சாதாரண விஷயம் இல்ல, முழுசா எவ்வளவு பெஸ்ட் கொடுக்கணும் எவ்வளவு பெஸ்ட் கொடுக்கணும். அதுல போட்டி வச்சுக்கணும். இந்த காலேஜ் லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கே பாதி பேர் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 18 வருஷமா என் கூடவே இருந்த அப்பாவோட அம்மாவோட என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து உயிர் மச்சான்னு சொல்ல போறேன். 10 நாள் தான் பார்த்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவன் யாரும் தெரியாது, கருப்பா சேப்பா, எந்த ஊரு, என்ன ஆளுக, என்ன கணக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என் ஃப்ரெண்டு மாப்பிள்ள, என் உயிர் மாப்பிள்ள, மச்சான் நீ எனக்கு உயிரா. கட்டாயமா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அற்புதமான விஷயம் லைஃப்ல. வித்தவுட் எனி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அற்புதமான விஷயம் உலகத்திலே கிடையாது. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஒரு பரிபூர்ணமான மாற்றுத்திறனாளி ஒருத்தரை சந்திச்சேன். உடல் முழுக்க அவருக்கு 2 கை 2 கால் எதுவுமே இயங்காது, வெறும் உடம்புல அந்த பாடி போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். வண்டியில தான் மூவாரு. அவருக்கு வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு நோய் இருந்துச்சு. அவருக்கு கை கொடுத்தீங்கன்னா கை எலும்பெல்லாம் நொறுங்கிடும், கை கொடுத்தீங்கன்னா கை எலும்பெல்லாம் நொறுங்கிடும். அப்படி கிட்டத்தட்ட 200 பிராக்சர் இது வரைக்கும் மட்டும் ஆயிருக்கு. அது ஏற்கனவே உடம்புல ஒண்ணும் கிடையாது, அது மட்டும் பாடி மட்டும் தான். அதுலயும் அவ்வளவு அப்படிப்பட்ட பிரச்சனை. அவர் வந்து எப்படியாவது படிச்சு முன்னேறினு சென்னையில ஒரு கல்லூரியில சேர்றாரு. அவர் வீல் சேர்ல தான் போவாரு, வீல் சேர்ல தான் வருவாரு. அவருக்கு வந்து முழுக்க வாழ்க்கையை வீல் சேர்ல தான், இல்லாட்டி பெட்ல தான். அவருக்கு வந்து வேற தனிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது. அப்படிப்பட்டவர் கல்லூரியில சேர்றார். அவர் சொல்றார் ஒரு பொதுவெளியில, அப்படி கிட்டத்தட்ட தனிமையிலேயே மட்டும் வாழ்ந்திருந்த எனக்கு அந்த கல்லூரியில போய் சேர்ந்த பிறகு அங்க கிடைச்ச நண்பர்கள் கொடுத்த தைரியம் எனக்கு வாழ்க்கையில எதுவுமே கொடுக்கல. அவங்க வாமாப்புல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த அந்த உற்சாகம் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்டா ஃபீல் பண்ணேன். நான் வீல் சேர்ல இருக்கிறேன், நான் வந்து போறேன் வர்றேன் நிக்கிறேன் நடக்கிறேன் அப்படிங்கிறதா இல்லாம என்னைய ஒரு சக மாணவர்களாக சக ஃப்ரெண்டாக அந்த அத்தனை பசங்களை ட்ரீட் பண்ணாங்க. லைஃப்ல முதல் முறையா நானும் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத நான் வந்து ஒரு பெருமையா பார்த்தது காலேஜ் லைஃப்ல சேர்ந்த பிறகுதான். அப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் காலேஜ் கிடைக்கும். காலேஜ் வந்த பிறகுதான் உங்களுக்கு ஸ்கூல்ல கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு மொக்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அதெல்லாம் பயங்கரமான ஃப்ரெண்ட் நினைச்சோமே, அதை விட பயங்கரமான ஃப்ரெண்ட் இங்க வரான்னு லைஃப்ல என்ன பயங்கரமான ஏஜ், இந்த அடலசன் ஏஜ்ல வந்து பெருசா இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான பிரச்சனை வரும் கோயட் வேற.
2 பேரும் சேர்ந்து படிக்கிறது சரிங்களா? ஒரே மாதிரி சட்டை போட்டோடனே டவுட் வந்துடும். கரெக்டா அவனும் நம்மளும் நம்ம ஒரே நேரத்தில் வரணும் டவுட் வந்துடும். இதெல்லாம் கட்டாயமா இந்த வயசுல வரும். அப்ப நீ யோசிக்க வேண்டியது, நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. எல்லா குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, குழப்பட வேண்டியதில்லை. எல்லாரும் பண்ணி வச்சுருவாங்க. அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நடக்கும். அது வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அது எப்ப நடக்கணும் எப்படி நடக்கணும்னு யோசிக்கணும். என்னுடைய கல்யாணம் ஊரறிய உலகறிய உறவுகள் மத்தியில கௌரவமா கம்பீரமா நடக்கணுமா, இல்ல யாருக்கும் தெரியாம ஓடி போய் நடக்கணுமா? நாம என்ன திருட்டுத்தனமா பண்ண போறோம், கொள்ளையடிக்க போறோமா, கொலை பண்ண போறோமா? அப்ப பிரஸ்டீஜ், கௌரவம், உங்களுடைய குடும்பத்துடைய இமேஜ், அது ரொம்ப முக்கியம். அப்ப நீ சரியா படிச்சு, நீ வந்து கேம்பஸ் சென்டர்ல பாஸ் ஆகி, நீ உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கற்பனை பண்ணாத ஒரு சம்பளத்துல நீ பிளேஸ்மெண்ட் ஆகி, அல்லது ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சொன்னார், இவங்க எவ்வளவு பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கேன்னு சொன்னாத கூட நான் ரொம்ப பெருமையா பார்த்தது, இங்க இருந்த 10 மாணவர்கள் ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவர்கள் ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? பெரிய தொழில் நிறுவனம் அவங்க தொடங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நாம வேலைக்கு போறதா, நாம வேலை கொடுக்கிறதா அப்படிங்கிறது கேள்வி. அப்ப அந்த ஸ்டார்ட் அப்ல வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் செய்ய போறாங்க, உங்களை போல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்க போறாங்க. எப்பேற்பட்ட இடத்துக்கு இந்த கல்லூரியில வெளியே போற நகர்றான். அப்ப நாம ஒரு தொழில் தொடங்கியோ ஒரு வேலைக்கு போயோ கை நிறைய சம்பளம் வாங்கி அன்னைக்கு உங்களுடைய கல்யாணத்தை பத்தி வீட்டுல பேசினா, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க வீட்டுல காம்ப்ரமைஸ் பண்ணி சமரசத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க தயாரா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீ படிச்சுட்ட, அற்புதமான மார்க் வாங்கிட்ட, பிளேஸ்மெண்ட் வாங்கிட்ட, இவ்வளவு நீ சரியா பண்ணவன், அதையும் சரியா தான் பண்ணுவேன்னு நினைப்பாங்க. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, அறகுற மார்க் வாங்கிட்டு இருக்கும் போதே, இந்த வயசு கோளாறுல எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சேன்னு, நாம தான் கஷ்டப்பட போறோம், அவங்க இல்ல. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுக்கு மனசு வருத்தம் இருக்கும், ஆனா கஷ்டப்பட போற யார் நமக்கு தெரியும். தயவு செய்து சோசியல் மீடியால கையில போனை எடுக்கும் போது வெறும்னு அஜித் விஜய் சினிமா மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காம கொஞ்சம் நியூஸ் பாருங்க. ஒரு 10% நியூஸ் பாருங்க. கொஞ்சம் அந்த நியூஸ பாத்தீங்கன்னா உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு தெரியும். உலகம் எப்படி ஆபத்தான வகையில இயங்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். வெளுத்ததெல்லாம் பால் இல்லைன்னு தெரியும். நாம பார்க்கிறவன் எல்லாருமே நல்லவன் இல்லைங்கிறது தெரியும். எப்படி பசுத்தோல் போர்த்திய புலிகள் கூடவே உட்கார்ந்துருக்குன்னு தெரியும். அப்ப எவ்வளவு தூரம் இந்த மோசமான இந்த சோசியல் மீடியாவுடைய பேட் எக்ஸ்போசர், அதர் சைடு ஆஃப் த சோசியல் மீடியால எப்படி கெட்டு குட்டிச்சுவரா போயிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அப்ப அந்த எலிமெண்ட்ல நீ சிக்காம இருக்கணும்னு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து நாட்டுல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கப்படும். ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் அதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பாருங்க. அதன் மூலமா யூ கேன் அப்டேட் யுவர் செல்ஃப், யூ கேன் அப்கிரேட் யுவர் செல்ஃப். அதுல உலகம் எங்க போகுது தெரியும். சோசியல் மீடியா இல்லாம இருக்க முடியாது. கட்டாயம் உங்க எல்லாருக்கும் மொபைல் இருக்கும். எனக்கு மொபைல் கிடையாதுன்னு இருக்கிறவங்க யாரா இருக்கீங்களா? ஐ டோன்ட் ஹேவ் எ மொபைல் வித் மீ அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்கீங்களா? என்கிட்ட மொபைல் கிடையாது சார். 1 ரைட் 2 ரைட். இதுக்கும் கூட யோசிக்கிறேன். இப்ப நம்ம கையை தூக்கலாமா இல்லையா தெரியல. முந்தின பெஞ்சில் ஒருத்தன் கையை தூக்குறாங்க, அப்புறம் நம்ம கேட்கலாம். வெரி குட். இப்ப என்ன பாத்தீங்க, 1000 பேர்ல 2 பேர்கிட்ட தான் போன் இல்லை. புரியுங்களா? 2 பேர்ல. அப்ப மிச்சம் அத்தனை பேர்ட்டையுமே போன் இருக்கு. வெல் அண்ட் குட். போன் அந்த 2 பேருமே வாங்கணும் நான் சொல்றேன். எல்லாருக்குமே வாங்கி கொடுக்கணும். போன் கட்டாயமா வேணும். நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும், வெளியில போக வேண்டியிருக்கும், நம்ம சைட் விசிட் போக வேண்டியிருக்கும், நம்ம இன்ஜினியரிங்காக எங்கேயா போக வேண்டியிருக்கும். அப்ப கட்டாயமா நமக்கு வந்து காலையில சீக்கிரமா கிளம்பி வரோம், சாயந்தரம் லேட்டா கிளம்பி போக வேண்டியிருக்கும். அப்ப எங்க இருக்கிறோம் போற வரோம் சொல்றதுக்கு கட்டாயமா மொபைல் போன் தேவைப்படும். ஆனா அந்த மொபைல் போனை நீ எப்படி பயன்படுத்துறன்னு பார்த்துக்கணும். அந்த மொபைல் போன் உனக்கு பயன்படுதா, அந்த மொபைல் போனுக்கு நீ பயன்படுறியான்னு பாத்து. அதுல இருந்து என்ன பாக்குறங்கிற பாத்து. உன்னுடைய ஸ்கிரீன் டைம் எவ்வளவுங்கிறது எனக்கு செகண்டரி. நீ 5 மணி நேரம் பாக்குறியா 6 மணி நேரம் பாக்குறியா செகண்டரி. அந்த 5 மணி நேரம் என்ன பாக்குறங்கிறது பிரைமரி. அதுல என்ன செய்யறங்கிறது முக்கியமானவர. பொழுது போக்குறதுக்கு அப்படின்னு நினைச்சேன்னு அதை விட பைத்தியக்காரத்தனம் கிடையவே கிடையாது. இந்த 4 வருஷம் இருக்கு பாருங்க, போனா வரவே வராது. 4 வருஷம் கழிச்சு நான் அப்படி படிச்சிருக்கலாம் இப்படி படிச்சிருக்கலாம் நினைச்சேன்னு கற்பனை பண்ணிட்டே கொண்டுதான் 10 பைசா பிரோஜனம். அதுக்கு முன்னாடி இப்ப சுதாரிச்சுக்கணும்.
அப்ப படிப்பை தவிர வேற எக்ஸ்ட்ரா விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணாம உங்களுடைய லட்சியம் என்னதோ அதை முடிவு பண்ணி இப்பயே நீங்க உங்களுடைய மென்டார்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பேசி காலையில கொஞ்சமா பேசும்போது எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு ஆசை என்னவா இருக்குது, நான் என்ன பண்ண முடியுங்கிறத உங்க வீட்டுல பேசுங்க, உங்களுடைய ப்ரொஃபசர்ஸ்ட ஃபேக்கல்டிஸ்ட பேசுங்க. நீங்க யோசிங்க, நாம வேலைக்கு போறோமா, தொழில் தொடங்க போறோமா, ஏதாவது ஒரு வேலைக்கு போறோமா, இந்த ப்ரொஃபஷனல் ஆளா போவான்னு யோசிக்கணும். நானு என்னுடைய 7வது வகுப்புல மை 7th ஸ்டாண்டர்ட்ல நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். 7வது வகுப்புல என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆசை வந்து நான் ஜேர்னலிஸ்ட், ஒரே ஆசை தான். எனக்கு சின்ன வயசுல யார் கேட்டாலும் நீங்க எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும், நான் டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன், நான் கலெக்டர் ஆகிறேன் எல்லாம் சொல்லி இடத்துல நீங்க இன்ஜினியர் வந்து சேர்ந்துருக்கீங்க. என்னை எப்ப அடிச்சு கேட்டாலும் நான் ஜேர்னலிஸ்ட் ஆக போறேன் சொன்னேன், வேற எதுவுமே மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப ஜேர்னலிஸ்ட் ஆகணும் ஜேர்னலிஸ்ட் ஆசை இருந்ததுனால தினமலர்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. 1998ல நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கேன். மதுரையில வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. மதுரையில வந்து பேப்பர்ல ஒரு விளம்பரம் வருது, நம்ம டிகிரி படித்த யாருனாலும் வந்து நீங்க வேலைக்கு வரலாம், தினமலருக்கு நிருபர்கள் தேவை அப்படின்னு. நான் அப்பதான் ரொம்ப ரேரா மதுரைக்கு போறேன், பெரிய சிட்டி சூலத்துல இருந்து போறேன், ஏறி பழங்கானத்தம் போகணும் அப்படின்ற கண்டக்டர் கேட்காரு, தினமலர் ஆபீஸான்னு கேட்கிறாரு. பழங்கானத்தம் போகணும்னா தினமலர் ஆபீஸான்னு கேட்கிறாங்க. பஸ் பூரா தினமலர் தான் போறாங்க. பஸ் பூரா குரூப் 4 எழுதுறதுக்கு மாதிரி பேர் எழுதுறேன். கீழே இறங்கி போய் அங்க பலகாரத்துக்கு இறங்கினா தினமலர் ஆபீஸ் வாசல்ல ஜெய் 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 நான் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கு. பார்த்தா அவ்வளவு 850 பேர், 850 பேர் நிக்கிறாங்க. தினமலர் ஆபீஸ்லயே 200 அப்ளிகேஷன் வச்சிருந்தாங்க, அப்ளிகேஷன் வச்சிருந்தாங்க. வந்தவன் 850 பேர். இவங்க அதுக்கப்புறம் இந்த போட்டோ காப்பி சொல்லுவாங்க ஜெராக்ஸ், அந்த ஜெராக்ஸ் எடுத்து போயிட்டாங்க. அப்ளிகேஷன் 650 ஜெராக்ஸ். அதுக்கப்புறம் 850 பேர் கொடுத்து போனாங்க. அந்த 850 200 ஆகி 200 12 ஆகி 12 5 ஆச்சு. அந்த 5 பேர் தான் மொத்த வேலை கிட்டாங்க. அதுல முதல் ஆளு நான். 5 பேர் வேலை கிட்டாங்க 850 பேர்ல, அதுல முதல் ஆளு நான். 16 வருஷம் அங்க இருந்தேன். 16 வருஷம் 16. அது என்னுடைய வீடு மாதிரியே இருந்தேன். உங்க எல்லாருக்குமே வந்து நான் தினமலர் இருக்கும்போது தெரியாது, ஏன்னா பேர் மட்டும் தான் வரும், ஆர்டிகல் மட்டும் தான் வரும். டிவியில வந்த பிறகுதான் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். என்னுடைய ஆசை அதுவாக இருந்தது. நான் அங்க வந்தேன். அதற்கு பிறகு நான் தந்தி டிவி போனேன். தந்தி டிவி போனா 6 மாசத்துல 2 ப்ரொமோஷன் வாங்க. எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் முதல்ல சொன்ன அசைன்மெண்ட் எடிட்டர் எனக்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க. 3ஆம் மாசம் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர்னாங்க. 6ஆவது மாசம் நீ தான் சீஃப் நியூஸ் எடிட்டர்னாங்க. நாயா பேயா வேலை பார்த்தேன். தினமலர்ல இருக்கும்போது தந்தியில இருக்கும்போது லீவே போட மாட்டேன், ஆஃபே எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு நான் தான் வருவேன், லாஸ்ட் ஆபீஸ்ல நான் தான் கிளம்புவேன். யூ won't believe, நான் தந்தி டிவில இருந்த 8 வருஷமும் எங்க முதலாளி ஆபீஸுக்கே வந்ததில்லை. எங்க முதலாளி ஆபீஸ்க்கே வந்ததில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு முதலாளி எப்ப ஆபீஸ்க்கே வராம இருப்பாரு? 8 வருஷமா வராம எப்ப இருப்பாரு? அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் போது நான் அந்த பக்கம் போக வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு முதலாளி மாதிரி நான் தான் அங்க இருந்தேன் 8 வருஷம். அதற்கு பிறகு யோசிக்கிறேன், நம்ம ஒரே மாதிரியான வேலை பார்க்கிறோமே, மோனோட்டோனஸா போயிருமோ, நமக்கு வந்து மூளை மலங்கி போயிருமோ, வேலை குறைஞ்சிட்டு எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்பர் 1 சேனல் ஆயிட்டோம், நம்பர் 1 ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படியே கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கோம். நமக்கு ஒண்ணுமே வேலையில, வேலை குறைஞ்சிட்டே போறோம். எஸ்னோ சொல்றதுல வேற வேலை இல்லை. அதற்கப்புறம் நானே நடு கடல்ல கப்பல் இருந்து குச்சி மாதிரி குச்சி 2018ல டிசம்பர் 10ஆம் தேதி இல்ல நாம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தாகும், இப்படி சுலபமா போக முடியாது அப்படின்னு நம்ம சாணக்கியா அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா ஆரம்பிச்சோம். 2019 மார்ச்ல சாணக்கியா ஆரம்பிக்கும் போது இவங்க சேர்மன் அழகா சொன்னாங்க இல்லையா, கூரையில நாங்க வந்து இந்த காலேஜ் ஆரம்பிச்சோன்னு, அத மாதிரி நான் சாணக்கியா ஆரம்பிச்ச போது ஒரே ஒரு பாஸ், அது நானு, ஒரே ஒரு ஸ்டாஃப், அது நான் தான். நான் தான் பாஸ், நான் தான் ஸ்டாஃப், நான் தான் கம்ப்யூட்டர் நாலேஜ். இன்னைக்கு 5 வருஷம் கரெக்டா முடிஞ்சிருக்கு. 2019 மார்ச்ல ஆரம்பிச்சோம், 2024 செப்டம்பர்ல இருக்கிறோம். இன்னைக்கு 54 ஸ்டாஃப் சாணக்கியா இருக்கு. 54 ஸ்டாஃப் சாணக்கியா. இது என்ன சாத்தியமாச்சுன்னா ரங்கராஜ் பாண்டியோட பெருமை பேசுற வர்றாருல, கூகுள்ல பார்த்தாலே வந்துருது. எதை நாம ஆசைப்பட்டோமோ, விவேகானந்தர் எளிமையா சொல்றாரு, எது நீ கனவாக ஆசைப்படுகிறாய், எதுவாக விரும்புகிறாயோ நீ அதுவாகவே ஆவ. நீ எதுக்கு கனவு காண்ற, எதுக்கு ஆசைப்படுற, விவேகானந்தர் சொன்னதுதான், அப்துல் கலாம் சொன்னதுதான். என்ன நீ ட்ரீம் வச்சிருக்கிற அதுவாகவே ஆயிடுவேன். அப்ப அதுவாகவே ஆகணும். உள்ள நான் ஜேர்னலிஸ்ட் ஆனுங்கிறத எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்கல்ல, ஜேர்னலிஸ்டுக்கும் ஆக்டர் அப்படின்னு. நான் ஒரு 5 படத்துல நடிச்சிருக்கேன். 4 படம் வெளியே வந்துருச்சு, ஒரு படம் வெளியே வர, 3 படம் வெளியே வந்துருச்சு, ஒரு 2 படம் வெளியே வர. நான் நடிக்கிறது என்னுடைய ஆசையே இல்லை, அது வாய்ப்பு வருது. சரி நம்ம வந்து டைம் தான் நடிப்போம், நான் நடிச்சிட்டு. என்னுடைய பரிபூர்ணமான ஆசை ஜேர்னலிஸ்ட் மட்டும்தான். நீ யாருன்னு கேட்டா நான் ஜேர்னலிஸ்ட் சொல்ல ஆசைப்படுற, அவ்வளவுதான். அப்படி நீ வந்து 10ஓட 11ஆன ஒரு இன்ஜினியரா மாறிடக்கூடாது.
இந்த இன்ஜினியர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஊருக்கு உலகத்துக்கு எல்லாம் தெரியணும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலை வரும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஜஸ்ட் இமேஜின், எங்கேயோ இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அவருடைய குடும்பத்துல இருந்து ஒருத்தரை தூக்கி கூட்டு வச்சுட்டு அவரை வீடியோ முன்னாடி காட்டி பார்த்தா இவர் குடும்பத்து பிள்ளை கனடால படிக்கிறா அப்படின்னா அந்த பிள்ளை படிச்ச படிப்பு அவங்களுடைய பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய பெருமையை தெரிவித்திருந்தான். எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற பிள்ளை எப்படிப்பட்ட உழைப்பின் மூலமா எப்படிப்பட்ட படிப்பின் மூலமா இவ்வளவு பெரிய ஒர்க் போட்டு யோசி. அப்ப நீ என்ன செய்ய யோசி. இந்த பீரியட்ல, இந்த குரூஷியல் ஏஜ்ல, இந்த அடலசன் ஏஜ்ல அடுத்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ஓட்டு போடுறதுக்கான உரிமை வந்துடும். 2026 தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல், 26 சட்டமன்ற தேர்தல் உங்க எல்லாருக்குமே ஓட்டு போற உரிமை வந்துடும். அப்ப இந்த நாட்டுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னு இந்த நாடு, இந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணுது. 18 வயசுக்கு மேல ஆகி போச்சு. இவங்க யாரு முதலமைச்சரா வரலாம்னு தீர்மானிக்கலாம். யாரு முதலமைச்சரா வரலான்னு நீ தீர்மானிக்கலாம். ஜஸ்ட் இமேஜின். அப்ப எப்பேற்பட்ட அதிகாரம் நமக்கு அடுத்த ஆண்டு கையளிக்கப்பட போயிரு பாருங்க. அப்ப அப்பேற்பட்ட அதிகாரம் உள்ள நாம என்னவாறு முடிவு அடுத்தவரை முதலமைச்சராக்க அதிகாரம் நம்மகிட்ட இருக்குன்னு நாம என்னவாகணும் பார்க்கணும். அப்ப இந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸ்னால டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், சோசியல் மீடியாவால டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், லவ்வுக்கு ஏதாவது வந்து கூட வந்து தொத்திக்கணும். இந்த மாதிரியான டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து வெளியேறி நான் உண்டு என் படிப்பு உண்டுன்னு இருக்கணும். இது கேட்கறதுக்கு ஏதோ பூமர் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? பூமர் மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமர்னு தெரியுங்களா? தெரியுமா தெரியாதா? ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறாங்க இந்த குரூப். ரொம்ப நம்ம நடிப்போட பயங்கரமா நடிப்பாருங்க. நம்ம ஒரு 5 படம் நடிச்ச கூட நம்ம கூட பெர்ஃபார்ம் பண்ணது இல்லையே. சோ அந்த பெருசுகள் பூரா சொல்லுவாங்கல்ல, பெருசுகள் பூரா அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அத மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பூமர்னு பேர் வச்சிருக்காங்க சிட்டிஸ்ல. இன்னும் பூமர் தான் பேசுறாடப்பா அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப அப்படிதான் தோணும். ஆனா அந்த வாய்ப்பை எவன் எடுத்துக் கொள்கிறானோ அவன் ஜெயிச்சான். நீ இன்ஜினியர் ஆக போறியா, வேலைக்கு போக போறியா, வேலை கொடுக்க போறியா, என்னனாலும் முடிவு, என்னனாலும் பண்ணு. ஃபேக்கல்ட்டியா போ. இங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஆபீசர் வந்து இந்த காலேஜிலே படிச்சவர், இந்த காலேஜிலே படிச்சு இந்த காலேஜிலே பிளேஸ்மெண்ட் ஆபீசரா வந்திருக்கிறார். அப்ப ஒவ்வொருத்தருடைய உழைப்பு மனசுல நீங்க என்னவாகணும்னு ஆயிக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில அடுத்த 4 வருஷத்துல நான் ஒரு விஷயத்திலும் தோல்வி அடைய மாட்டேன் முடிவு. நீ தோல்வி அடைஞ்சவன்னு இன்னொருத்தர் உங்களை சொல்லக்கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கிற நீ தூக்கி பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ தோல்வி அடைந்தாலும் உன்னுடைய ப்ரொஃபஸரோ உன்னுடைய லெக்சரோ உன்னுடைய ஃபேக்கல்ட்டியோ யாரோ ஒருத்தர் சொல்ற அதை ஞாபகம். இந்த படிப்புல இத்தனை பேர் பாஸ் பண்ணிட்டு போயிருக்கான், என்னால முடியாதா, நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற 4 வருஷம் கழிச்சு நீ என்ன ஆணுங்கிற முடிவு பண்ணிக்கோ. அதற்கான டிஸ்கஷனை கன்சல்டேஷனை உங்களுடைய மென்டார்ட்ட வச்சுக்கோ. அதை நோக்கி நகரு. இங்கிலீஷ் படி, ஒட்டுமொத்தமா உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. தைரியத்தோடு எல்லாரையும் கண்ணோடு கண் பார்க்க பழ. தயவு செய்து கூனி குறுகி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு சரியா பேச வராது, எனக்கு கூச்ச சுபாவம், நான் பொம்பளை பிள்ளை நினைக்காது. பொம்பளை பிள்ளைங்க நினைச்சா 10 ஆம்பளைகள் செய்யற சாதனை விட அதிகமான சாதனை செய்ய முடியும். ஒரு பொம்பளை பிள்ளை நினைச்சா 10 ஆண்கள் செய்யற சாதனை விட அதிகமா செய்ய முடியும். இந்த நாட்டுல பெரிய பெரிய சாதனைகளை பெண்கள் தான் செஞ்சிருக்காங்க. ஞாபகம். இன்னைக்கு மேல நாசால உட்கார்ந்து இருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ், இந்தியன் ஆர்ஜின் விமன். அதற்கு முன்னாடி பெரிய உயிர் தியாகமே செஞ்சாங்க கல்பனா சாவ்லான்னு, அவங்க ஒரு இந்தியன் விமன். நம்ம 1000 பேர் கேள்விப்பட்டிருக்கோம், கிரண் பேடியில இருந்து ஏகப்பட்ட கேள்விப்பட்டிருக்கோம். சோ ஒரு விமன் நினைச்சா சாதிக்க முடியாது. நெவர் ஃபீல் இன்ஃபீரியர். ஒரு நாளும் உன்னை தாழ்த்தி நினைக்காத. உலகத்திலேயே அழகன் யாரு, அழகு யாருன்னா நீ தான் சொல்லல. கண்ணாடியை எவ்வளவு நேரம் பாக்குற? 15 நிமிஷம் அந்த கண்ணாடி உடையிற வரைக்கும் பாக்குற. அப்பா அம்மா பின்னாடி வச்சு குத்தி வச்சு என்ன நாங்க வந்து சின்ன வயசுல வந்து கண்ணாடி பார்த்துட்டு எங்க வீட்டுல ஒரு மென்டார் மாதிரி ஒரு நாயுடு இருந்தார், ஒரு பெரிய வந்தார், எக்ஸசைஸ் வந்தார். அவர் கண்ணாடி பார்க்க நான் நின்னாலே பின்னாடி ஒரு பழமொழி சொல்லுவார், டேய் பருவத்துல பண்ணி கூட அழகாத்தண்டா இருக்கும் வெளியே போராடிப்பார். அதுக்காக பண்ணி முடியுங்க அப்படின்னு இருக்கும். அப்ப வந்து அந்த ஏஜ்ல நான் அழகன், நான் அழகி அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அந்த ட்ரெஸ்ஸை எத்தனை நேரம் மாத்தி மாத்தி போட்டேன், திரும்பி இந்த ட்ரெஸ் போடுவோம் அந்த ட்ரெஸ் போடுவோம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு எவ்வளவு யோசிக்க. அதை விட 10 மடங்கு உன்னுடைய கேரியர் பத்தி எஃபர்ட், உன்னுடைய வாழ்க்கையை பத்தின எஃபர்ட். நீ அடுத்த 4 வருஷம் குரூஷியல் பீரியட். இந்த 4 வருஷம் என்ன செய்ய போற, இந்த 4 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போற, அதை இலக்கை தீர்மானி, அந்த இலக்கை நோக்கி செல். நீ தோற்றுவிட்டா என்பதை உலகத்தில் ஒருவரும் சொல்ல தைரியம் வரக்கூடாது.
நீ ஜெயிக்க பிறந்தவன். முதல்ல மனோதைரியமா இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 65% பேர்ல ஒரு ஆளா, 55% பேர்ல ஒரு ஆளா நீ இருக்க. காலேஜ் வரைக்கும் வந்துட்ட. இதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹையஸ்ட் ஸ்கோர் பண்றதுக்கான விஷயம், ரிசர்ச் பண்றதுக்கான விஷயம், எக்ஸல் ஆறக்கான விஷயம், இதுல மாஸ்டர் ஆறக்கான விஷயம் என்னன்னு யோசி. இந்த காலேஜ் முடிச்சு 4 வருஷம் கழிச்சு நீ வெளியே போகும்போது உன்னுடைய ஒவ்வொருத்தருடைய பெயரும் இந்த கல்லூரிக்கு நினைவுல இருக்கும். இங்க உள்ள பிரின்சிபல், இங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ், இங்க இருக்கக்கூடிய சேர்மன், இங்க இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஒவ்வொருத்தருமே ஆஹா அந்த பிள்ளையா, ஆஹா அந்த பையனா, அது எப்பேற்பட்ட பெருமையை தேடி சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, மாணவர்களின் வெற்றியே எங்களுடைய வெற்றின்றாங்க. அத நாம என்ன சொல்லணும், நான் ஜெயிச்சு காட்டுறேன், என்னை வச்சு இந்த காலேஜுக்கு பேர் கிடைச்சிடும். ரிவர்ஸ்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன், என்னை வச்சு இந்த காலேஜுக்கு பேர் கிடைக்கணும். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். சாதாரணமான ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு அரசு மருத்துவமனையில பிறந்து அரசு பள்ளியில படிச்ச ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியும்னா, நீங்க இவ்வளவு அற்புதமான வாய்ப்புகளை பெற்றவர்கள். நீங்க ரங்கராஜ் பாண்டேயோட இன்னும் பெரிய 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 உயர்களை தொட முடியும். இறைவன் துணை நன்றி.